மெடிசின் படிக்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அப்போ வந்து என்னுடைய ஆசை நிறைவேறாததுனால என்னுடைய செகண்ட் கேரியர் இந்த மெடிக்கல் லைன்ல ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஒரு மாஸ்டர் இல்ல, எனக்கு ஒரு நல்ல நண்பர் மாதிரி எனக்கு நல்ல இது பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ நான் ஒரு பேஷண்ட் பண்ணேன், அவங்க 4 பேஷண்ட் எனக்கு அனுப்புறாங்க. ஸோ சென்னையில எவ்வளவு பேஷண்ட் பாத்திருப்பீங்க சார்? மோர் தென் 500 பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அதுல மெரிடியன் இன்ஸ்டியூட் எனக்கு ரொம்ப சப்போர்ட். என்னோட நேம் ரவீந்திர தாஸ். என்னுடைய வயசு 62. எஸ்சிடிஸ்ல 23 வருஷம் ரிசர்வேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2019 ரிட்டையர்ட் ஆயிட்டேன். எஸ்சிடிசில ஒர்க் பண்ணவங்க எப்படி சடனா வந்து ஒரு ஃபுட் மசாஜோ இல்ல ஒரு ஆயுர்வேதிக் மசாஜ் எல்லாம் கத்துக்கணும்னு எப்படி நினைச்சீங்க? எனக்கு ஆக்சுவலா நான் டிரான்ஸ்போர்ட் போறதுக்கு முன்னாடி உடனே இருக்கும்போது மெடிக்கல் லைன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் மெடிசின் படிக்கணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அப்போ வந்து என்னுடைய ஆசை நிறைவேறாததுனால என்னுடைய செகண்ட் கேரியர் இந்த மெடிக்கல் லைன்ல ஏதாவது ஒண்ணு பண்ணணும். பல்லாவரத்துல வந்து மனசுன்னு ஒரு சென்டர் இருக்கு. அதுக்கு டைரக்டர் வந்து ஃபாதர் சூசி ஆண்டனியன் இருக்காரு. அவர்கிட்ட நான் போய் கேட்டேன், இத மாதிரி நான் படிக்கணும், இது நான் கத்துக்க முடியுமா அப்படின்னு. தாகம் இன்னும் எனக்கு அதிகமா இருந்தது. இன்னும் நம்ம இதை விட அட்வான்ஸா படிக்கணும்னு நினைக்கும் போது மெரிடியன் இன்ஸ்டியூட்டை பத்தி நான் கேள்விப்பட்டேன். அங்க மெரிடியன் இன்ஸ்டியூட் உடனே சார் என்னுடைய டைரக்டர் சிவாஜி ராஜா சாருடைய பேசினேன். அவங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் போன் பண்ணா உடனே எனக்கு நல்லபடியா ஆன்சர் பண்ணுவாரு. அவர் வந்து ஒரு மாஸ்டர் இல்ல, எனக்கு ஒரு நல்ல நண்பர் மாதிரி எனக்கு நல்ல இது பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ எனி டைம் நான் கால் பண்ணாலும் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரு. அவருடைய பேச்சு, அவருடைய பழகிற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை அது பர்சனல் என்னுடைய பிரதர் மாதிரி அவர் நல்ல இது பண்ணுவாரு. ஸோ அது மூலமாகவும் என்னுடைய பேஷண்ட்ஸுக்கு நான் ஃபர்ஸ்ட் ட்ரையல் வந்து என்னுடைய ஒய்ஃபுக்கு தான் நான் பண்ணேன். ஒய்ஃபுக்கு இந்த மணிக்கட்டு வலி ஜாஸ்தியா இருந்தது. அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய டாக்டருக்கு, சன்னுக்கு இது சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வச்சேன் வெளியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ரிலேட்டிவ்ஸுக்கு பண்ணேன். இப்போ அந்த பெயின் எதுவும் இல்லை. எத்தனை வருஷமா அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு நார்மலா நான் வந்து 2020 தான் அவங்களுக்கு பண்ணேன். இப்போ வந்து சில டைம் ஒரு 6 months ஒன்ஸ் வந்து ஒரு அந்த கோர்ஸ் வந்து 8 weeks அது பண்ணுவேன். ஆனா ஒய்ஃப் என்கிட்ட ரெகுலரா பண்றது இல்ல. பண்ணுவோம்ல, வலி எதுவும் இல்ல, பண்ண விட்டுருவோம்ல. ஆமா, எப்போது ஃப்ரீயா இருக்கும்போது சரி பண்ணலாம் அப்படின்னு அந்த டைம் ஃபீல் பண்ணி பண்ணும்போது நான் பண்றேன். அதை தவிர இப்ப பேஷண்ட்ஸ் எனக்கு வெளியே போய் நான் பண்றேன். வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, அங்க போய் பண்றேன். சில டைம் அர்ஜென்ட் வீட்டுக்கே வருவாங்க. அப்போ அவங்களுக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் அது காய் மசாஜ் பண்ணேன், அப்புறம் ஆயுர்வேதிக் மசாஜ் பண்ணேன். ஸோ இப்போ ஆயுர்வேதிக் மசாஜும் புட்ரோபிளெக்சல் ட்ரீட்மெண்ட் தான் மாறி மாறி பண்ணிட்டு இருக்கேன். ஒய்ஃப் எல்லாம் சரியாயிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள்ட்ட பாக்குற பேஷண்டோ கஸ்டமரோ நான் முன்ன விட ஹெல்த்தியா பெட்டரா இருக்கேன்னு சொல்றப்போ எப்படி இருக்கு சார்? அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் போர்டெல்லாம் வைக்கல, அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணலாமே அப்படின்னு. நான் ஒரு பேஷண்ட் பண்ணேன், அவங்க 4 பேஷண்ட் எனக்கு அனுப்புறாங்க. இந்த ஏஜ்ல பண்றப்போ உங்களோட ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கு சார்? இல்ல, எனக்கு எந்த விதமான டயர்டோ, அதாவது ஒரு 7 பேஷண்ட் 8 பேஷண்ட் பண்ணும்போது மட்டும்தான் கை வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் டயர்ட் இருக்கும். அதை வந்து நம்ம பூஸ்டப் பண்ணியும் நம்ம ஃபுட்லயும் நம்ம காம்பன்சேஷன் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் டே நைட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்தோம்னா நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ் அப் ஆயிடுவேன். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு புது தம்பா தான் நான் இருக்கிறேன். இதுக்காக எனக்கு இந்த வீக்கா இருக்கிறோம் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுமா. சென்னையில எவ்வளவு பேஷண்ட் பாத்திருப்பீங்க சார்? மோர் தென் 500 பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு தான் சரியா எனக்கு 100% இது கொடுக்க முடியல. காரணம் என்னன்னா, அங்க மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு லேடிஸை பொறுத்தவரைக்கும் நான் முழங்கால் மட்டும்தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பேன். அவங்க 4 weeks நான் அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுப்பேன். 4 weeksல உங்களுக்கு அந்த நான் பண்ற ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா மட்டும் கண்டினியூ பண்ணுங்க, அதர்வைஸ் நீங்க வித்ட்ரா பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் பண்ணும்போது நல்லா இருக்கு, நெக்ஸ்ட் டே வந்து திருப்பி பெயின் வருது. அதுக்கப்புறம் தான் கேட்டேன், நீங்க ஏதாவது சர்ஜிக்கல் பண்ணீங்களான்னு கேட்டபோது மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது வந்து அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காது, நீங்க அந்த அலோபதி மெடிசின்ஸ் நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணிடுவாங்க. இப்போ அப்ராக்சிமேட்டா நீங்க எவ்வளவு earn பண்றீங்கன்னு சொல்லலாமா சார்? அதாவது மணி மைண்டடா நான் வந்து பண்ணல. இப்போ சில பேரு ரொம்ப ஏழையா இருப்பாங்க, அவங்க பார்க்கும்போதே ரொம்ப இதா இருக்கும்.
எவ்வளவுன்னு கேட்பாங்க, நீ கொடுக்கறது கொடுங்க அப்படின்பேன். 50 ரூபாவும் கொடுக்குறாங்க, 100 ரூபாயும் கொடுக்குறாங்க. ஃபீஸ்ன்னு பார்த்தா நான் வந்து 300 ஃபீஸ்ல இருந்து 600. சில பேரு அண்ணா நகர் போகும்போது அவங்க எல்லாம் 1000 அவங்களே தராங்க. நீங்க வந்து ரொம்ப கம்மியா தான் நீங்க இது பண்றீங்க. டைம் வந்து நான் வந்து 20 மினிட்ஸ்ல இருந்து 45 மினிட்ஸ் மேக்சிமம் 1 hour வரைக்கும் பண்றேன். 1 hour பண்ணும்போது அவங்களுக்கு ஃபுல்லாவே வந்து ஒரு பாடி மசாஜ் வந்து நான் ஃபுட்ல நான் கொடுக்குறேன். இப்போ நீங்க எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போறதுக்கு ரெடியா இருக்கீங்க? ஆக்சுவலா லாக்டவுனுக்கு அப்புறம் சரௌண்டிங் ஏரியா வீட்டு பக்கம், அதாவது பல்லாவரம், பம்மல், பொய்ச்சலூர், குரோம்பேட்டை, சிட்லப்பாக்கம், மடிப்பாக்கம், கீழ்கட்ல இந்த சரௌண்டிங் மட்டும் தான் போயிட்டு இருக்கேன். லாங் ஜேர்னி வேண்டாம், நம்மளும் ஏஜ் ஆகுது, ரிஸ்க் எடுக்க கூடாதுங்கிறதுனால இந்த சரௌண்டிங்ல நான் பாத்துட்டு இருக்கேன். சார், இப்ப நீங்க ஹவுஸ் விசிட்ஸ் பண்றதா இருந்தா எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? இதே உங்க வீட்டுக்கு வராங்கன்னா நீங்க என்ன சார்ஜ் பண்றீங்க? என் வீட்டுக்கு வரவங்களுக்கு 300 சார்ஜ் பண்றேன். நான் வீட்டுக்கு போனேன்னா 600 சார்ஜ் பண்றேன். நான் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் படிச்சதுக்கும் பேஷண்ட் சொல்றதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான இது இருக்கும். சரிம்மா, நான் என்னுடைய சீனியர்ஸ்டையும் நான் கன்சல்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் சிவராஜ் சாருக்கு நான் பேசுவேன், போன்ல நைட்டு பேசுவேன், இப்படி இருக்கு, இந்த ப்ரெஷர் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவரும் எனக்கு சில சஜெக்ஷன், ப்ரெஷர் எவ்வளவு கொடுக்கணும் அது மாதிரி எனக்கு சொல்லுவாரு. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த பேஷண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவுட்புட் நான் 2 வீக்ஸ்ல கேட்பேன், இல்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நார்மலாவே நான் என்னன்னா 50 இயர்ஸ்க்கு இருக்கிற பேஷண்ட் வந்து 8 சிட்டிங் கொடுப்பேன். 50 to 70 வந்து 13 சிட்டிங் கொடுக்குறேன். 13, அதாவது 70 வயசுக்கு மேல வந்து அவங்க விரும்பி எவ்வளவு நாள் கூப்பிடுறாங்களோ அதே மாதிரி. இப்போ வந்து நான் 82 ஒரு ஏஜ் ஒருத்தர் முட்டி வலிக்குதுன்னு சொல்லி என்ன கூப்பிட்டாரு. ஸோ அவருக்கு வந்து கூசா தெரப்பி மட்டும்தான் பண்ணி, ஆயில் அவரு கொடுக்குற ஆயில் வந்து அப்ளை பண்ணி தடவுதல் முறை தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுலயே அவரு வந்து எனக்கு நல்லா இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் எனக்கு பண்ணுங்க, 1 மாசம் எனக்கு பண்ணுங்க, அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு ஒய்ஃப்க்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். சப்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. அதாவது மெரிடியன் இன்ஸ்டியூட் எனக்கு ரொம்ப சப்போர்ட். இது வந்து எனக்கு ஃபவுண்டேஷன் எனக்கு கொடுத்தது எங்க மனசு சென்டர்ல டைரக்டர் ஃபாதர் சூசைன் ஃபாதர் தான் எனக்கு வழிகாட்டியா இருந்து பண்ணவரு. அதுக்கப்புறம் எனக்கு நல்ல பூஸ்டப் பண்றது மெரிடியன் இன்ஸ்டியூட் டைரக்டர். இந்த ஃபீல்ட்ல நீங்க இன்னும் நல்லா நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நாங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் சார். தேங்க்யூமா. தேங்க்யூ சார்.